பாகிஸ்தான பொறுத்தவரை அவன் ஒரு நாடே கிடையாது. ஆனா அவன் ஒரு நாடு அப்படின்னு சத்தியம் பண்ணி பணத்த அள்ளி அள்ளி குடுக்குறாய்ங்க. டாலர்கள பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காய்ங்க. பம்ப் பண்றது மட்டும் கிடையாது. "நல்லா சாப்பிட்டியாப்பா நீ?" அப்படின்னு சொல்லி நைட் டின்னர்லாம் குடுத்து ஊட்டி விட்டு அழகு பார்த்தாய்ங்க. அம்புட்டு வேலையும் பார்த்ததுக்கு அப்புறம் தீவிரவாதி பையன் சும்மா இருப்பானா? வேலைய காட்டிட்டான். தீவிரவாதி காட்டுறான் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பிரச்சனைன்னா அவன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். பிரச்சனை இந்தியாவுக்கு. அப்ப நல்லா செய்வானே அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் என்ன? பேரு தான் அண்ணன் அமெரிக்கா. நண்பன் அமெரிக்கா. எப்ப மைக்கப்படும்? இந்தியாவா? இந்தியா நண்பன் தெரியுமா? இந்தியா பெரிய ஜனநாயக நாடு. அவச்சாக்கும், பூச்சாக்கும்பேன். கடைசியில செய்யறது பூரா பூச்சாண்டி வேலை. யாரு? ஆசிம் முனிர வச்சு ஒரு பூச்சாண்டி வேலையத்தான் காட்டி வச்சிருக்காய்ங்க. அதனால தான் ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்து 6 மாசம் கூட ஆகலடா. ஆசிம் முனிரோட செல்வாக்கு அப்படின்னுங்கிறது அதல பாதாளத்துல 6000 அடி கீழ போய் புதைச்சுட்டாய்ங்க. எங்க? பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானியர்களே. ஆனா அவன கூப்பிட்டு கஷ்டப்பட்டு குளிப்பாட்டி லக்ஸ் சோப் போட்டு குளிப்பாட்டுனானா என்னன்னு நமக்கு தெரியாது. குளிப்பாட்டி, சோறு ஊட்டி திருப்பி பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம், முதல்ல அவன் பார்த்த வேலை என்ன அப்படின்னா, நம்ம 9 டெரரிஸ்ட் கேம்புகள அழிச்சோம். அத 90ஆ மாத்தப் போறான். ஏலே ரைமிங்க்காக எதையாச்சும் சொல்லாதடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுதான் உண்மை. நம்ம 90 கேம்புகள் மூலியமா சுமார் 3000லிருந்து 3500 தீவிரவாத கும்பல்கள், தீவிரவாதிகள பாகிஸ்தானுக்குள்ள வேட்டையாடணும். பெரிய எண்ணிக்கை. அந்த கட்டமைப்ப இப்ப உருவாக்குறாய்ங்க. என்ன ஒண்ணு அப்டின்னா, மொத்தமா தட்டி தூக்கிட்டாய்ங்க இந்தியா. அதனால இந்த தடவ சூதானமா குட்டி, குட்டி கேம்பா உருவாக்கணும். ஒரே இடத்துல 9ல போய் 3000, 3500 பேர போட்டது தானே தப்பு. 50 பேர், 100 பேர், 200 பேர் இந்த மாரி கேம்ப ரெடி பண்ணு. அதோட எண்ணிக்கைய கூட்டு. 9ங்கிறனால தான் ஸ்மெல் பண்ணிட்டாய்ங்க. ஸ்மெல் பண்ணது மட்டும் கிடையாம ஒரே நேரத்துல வச்சு செஞ்சுட்டாய்ங்க. தப்பிக்கவே நம்மனால முடியல. இத கணிசமா டபுள், ட்ரிபிள் இல்ல நம்ம பார்த்த மாரி 90 ஆக்குனா, நம்ம என்ன சொல்றோம்? எதுக்குடா 9, 90ன்னு விளையாண்டுகிட்டு இருக்க? ஒட்டு மொத்தமா நாடே அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிறேன். அதுல ஒரு 10 பேர் தான் நல்லவன் இருப்பான். அவன் தப்பிச்சு ஓடிருவான். இது உன்ன வசதியா போயிரும்ல. ஆனா இந்த பயலுக இப்படி பண்றாய்ங்க. சின்ன சின்ன கேம்புகளா உருவாக்கப் போறார்களாமா. இதன் மூலியமா இந்தியா நாள பின்ன அடிச்சாலும், மொத்தமும் மாட்டாம ஒரு 80 மாட்டி 20 தப்பிச்சா கூட தீவிரவாதி பையன் தப்பிச்சுருவான். அதே மாரி எந்த 20 தப்பிக்கும்? நம்ம 20 தப்பிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையா தீவிரவாதி பையன் உள்ளுக்குள்ள வந்து தங்குவான். இந்த மாரி பல விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணி, அவன் என்னென்னமோ பண்ணி மக்களையும், நாட்டையும் காப்பாத்துறக்கு ராத்திரி பகலா உழைச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா இந்த ஆசிம் முனீர் அமெரிக்கா கூப்பிட்டு சோறு ஊட்டி காச குடுத்து அனுப்பிச்ச உடனே, தீவிரவாத பயலுகள வளர்க்கறத பத்தி யோசிக்கிறான். அவனும் அத ரசிக்கிறான். யாரு? அமெரிக்காவும் ரசிக்கிறான். அதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இதுக்கான கவுண்டர் பொசிஷன் யார் எடுக்கணும்? இந்தியா தான் எடுக்கணும். அப்புறம் வேற யார் எடுப்பா? இந்தியா எடுக்கணும். செலவுகள பார்க்கணும். இதுக்கான திட்டங்கள வகுக்கணும். அப்புறம் சீனாவ நோக்கி போணும். இந்த மாரி அடிஷனலா ஏகப்பட்ட ஹெட்டேக்க கூட்டிக்கிட்டே இருக்கிறது மூலியமா, ராஜதந்திர ரீதியில ஒரு பிரஷர் குடுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறான். குடுக்குற பிரஷர வச்சு ஒண்ணும் புடுங்க முடியாதுடா! அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா, இவர்களோட மொத்த திட்டத்தையும் இந்திய உளவுத்துறை ஸ்மெல் பண்ணிருச்சு. வழக்கம் போல பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி டெல்லி வட்டாரத்துல கசிய விட்டார். அந்த தகவல தான் நம்ம இப்ப விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த கேம்புகள திருப்பி ரெடி பண்றாய்ங்க. எது 9 கேம்புகள் போயிருச்சு. அந்த 9 கேம்புகளுக்கு பதிலா ரீப்ளேஸ் அப்படிங்கிறது அதே எண்ணிக்கையில இல்லாம எண்ணிக்கைய கூட்டுறார்கள். அதற்கு பின்னாடி உள்ள விஷயம் அப்படிங்கிறது அடிபட்டாலும் கம்மியான ஆட்கள் சேதாரம். ஒரே நேரத்துல மல்டிபிள் லொகேஷன குறி வைக்கிறது கஷ்டம். அப்படிலாம் நெனச்சுக்கிட்டு பண்றாய்ங்க. அதே மாரி இந்த தடவ, போன தடவ ரொம்ப சீக்ரெட்டா அந்த லொகேஷன்கள உருவாக்கி பெரிய அளவுல வச்சிருந்தார்கள். இந்த தடவையும் சீக்ரெட்டா தான் லொகேஷன உருவாக்குறார்கள். ஆனா, அத தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடு. ஆளில்லா விமான தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறக்கும், அதே மாரி பாகிஸ்தான் ராணுவம் அந்த முகாம்கள பாதுகாக்கப் போகுது. என்ன ஒரு அழகு! பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன்ங்கிற மாரி தீவிரவாதிக்கு செக்யூரிட்டி தீவிரவாதி. கேட்டா ராணுவம் அப்படிம்பாய்ங்க. பலூச்சிஸ்தான்ல தூக்கி போட்டு மிதிக்கிறாய்ங்க. ஆ பாகிஸ்தான் தாலிபான்கள் கேட்கவே வேணாம். இஸ்லாமாபாத்லயே உட்கார்ந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாய்ங்க. அவனுங்களெல்லாம் எதிர்த்து போராட முடியல. இவனுங்களுக்கு பாதுகாப்பு குடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்களாமா. பாகிஸ்தானோட ராணுவம் அந்த முகாம்கள பாதுகாக்கும். முக்கியமா நவீனமான அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அடேங்கப்பா! இத்தன முகாமுக்கு வைக்கிற அளவுக்கு அங்க இருக்குதாக்கும் அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. ஆனா ஆள் இல்லா விமானத்த ஜாமர வச்சிருக்காய்ங்க வெட்டி பயலுக. அத வச்சுப்புட்டு படத்த காட்டுறாய்ங்க. அப்பதானே எவனாச்சும் தீவிரவாதி உள்ளுக்குள்ள வருவான். ஜாமர்கள் பொருதி இருக்கார்கள். அதே மாரி அந்த இடத்த ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள மறைமுகமா கொண்டு வந்தது மூலியமா,
உளவாளிகள், இந்திய உளவாளிகள் உள்ள போய் வர முடியாது அப்படின்னு நம்புறாய்ங்க லூசு பயலுக. இதோ அம்புட்டு தகவலும் தான் வெளில வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இந்த மாரி முழு ஏற்பாடோட முகாம்கள உருவாக்குறாய்ங்க. சரி பணம் எங்க இருக்கு அப்படிங்கிறதா? பணம் அமெரிக்கா தருவான், உலக வங்கி தரும், IMF தருவான், இத்து போன சீனா தருவான். இப்படி பல ஆட்களும் தருவார்கள். ரொம்ப வேகமா இந்த டெவலப்மெண்ட் நடந்ததுக்கு காரணம் வீணா போன அமெரிக்கா. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவன் மட்டும் இந்த அளவுக்கு ஆசிய முனிவர கூட்டிட்டு போய் சோறு ஊட்டல அப்படின்னா, இவனுங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இவ்வளவு வேகமா உள்ளுக்குள்ள பம்ப் ஆயிருக்காது. இவ்வளவு வேகமா பம்ப் ஆக போய் தான், இப்ப தீவிரவாத முகாம்கள விரட்டி சரி செய்ய முடிவு பண்ணிட்டார்கள். வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சுட்டார்கள். வேலைகள ஆரம்பிச்சுட்டார்கள். ஜாமர பொருத்திட்டார்கள். ஆட்கள பிடிக்கிற ஆட்களும் இப்ப ரோட்ல திரியிறாய்ங்க. எப்படியும் உருப்படாத பாகிஸ்தான்ல 10 பேராச்சும் சிக்கிருவான். ஆனா அந்த 10 பேருக்கு ஒரு பயம் வரும். இந்தியா அடிச்சுப்புடுமே! நைட்டோட நைட்டா அடிச்சுப்புடுவானே! அப்படின்னு. ஆனா இந்த தடவ அப்படிலாம் இல்ல. இந்த மாரி நெறைய முகாம்கள் வச்சிருக்கோம். அப்படியே அடிச்சாலும் எந்த முகாம் சிக்கும்னு தெரியாது. நீ இருக்கிற முகாம் சிக்காது அப்படின்னு நீயா உன் மனசுல நெனச்சுக்க. அப்படின்னு ப்ராமிஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருப்பாய்ங்க. இதான் நடந்திருக்கும்பாங்க. இப்ப இந்தியா இத ஸ்மெல் பண்ணிருச்சு. உலக அரங்குல ஒரு பேச்சுக்கு கொண்டு போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியா இந்த டேட்டாவ பூரா தூக்கிட்டு போய் ஐநால போடும். இந்த டேட்டாவ பூரா தூக்கிட்டு போய் அமெரிக்கால போடும். அது பூரா கவர்ன்மென்ட் ஆஃபீஸ் ஃபைல் மாரி அடுக்கி வச்சிருப்பாங்களா? இல்ல அவங்க ஊரு பஜ்ஜி போண்டா கடைக்கு எடைக்கு குடுத்துருவாங்களான்னு நமக்கு தெரியாது. அங்க பட்டி போட்டாலாம் பேப்பர்ல மடிக்கலப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னமோ ஒண்ண பண்ணி தொலைப்பாய்ங்க. ஆனா இப்ப இந்தியா அப்படி கிடையாது. ஏலே ஒரு வரியில அவன் திருப்பி கட்டுறானாமா, நீ குடுத்த பணத்துல அப்படின்னு 2டே வரியில டைப் பண்ணி தூக்கி போட்டுருவோம். மிச்ச டீட்டெயில் உன்ட்ட ஏற்கனவே குடுத்தேன்ல. அதாவது பல விஷயத்துக்கு குடுத்தேன்ல. அதெல்லாம் நடவடிக்கை எடுத்தியாடா? இப்ப நான் குடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க போறியா? விஷயத்த சொல்ட்டேன். நடவடிக்கை நானா எடுத்துக்கிறேன் பார் அப்படின்னு அப்படி இறங்கக்கூடிய இந்தியா கடந்த 12 வருஷங்களா. இந்த தீவிரவாத முகாம்களையும் அதே போல சேலஞ்ச் பண்ண டெல்லி தயாராயிருச்சு. பாகிஸ்தான் மிரண்டு போச்சு. எல்லாம் அடேங்கப்பா வெள்ளை மலைகளை கூப்பிட்டு சோறு ஊட்டுனா பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதத்தனத்தை அப்படியே ஜெகஜோதியா பண்ணலான்னு நினைப்பு. இதோ மொத்த டேட்டாவையும் இந்தியா தூக்கிருச்சு. இனி சம்பவத்துக்கும் ஆட்கள் ஏற்கனவே இறங்கிட்டார்களாமா. இருந்தாலும் இது வெளிப்படையா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியணுங்கிறக்காக தான் டெல்லியில பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி தகவல டெல்லி வட்டாரங்களுக்குள்ள கசிய விட்டாரு. அது இந்தியா முழுக்க பரவுது. உலகம் முழுக்க பரவுது. ஆசிய முனிருக்கு திருப்பி பயம் அப்படிங்கிறது ஆட்டி படைக்குது. ஏன் அப்படின்னா முகாம்களை பிரிச்ச ஆசிய முனிர் தனக்கான பங்கரை உன்ன பிரிக்கல. தனக்கான பங்கருக்கான இடம் அப்படிங்கிறது உன்ன தேர்ந்தெடுக்கல. பயப்புள்ள அதுல பெரிய அளவு அமெரிக்கா சோறு ஊட்டுனனால இந்தியா நமக்கு டிக்கெட் கிழிக்காது அப்படின்னு நம்பிக்கிட்டு திரியிறாரு. இந்தியா அமெரிக்க சோறு ஊட்டுறதுக்கெல்லாம் பார்த்து பயப்படாது. இந்தியா தன்னோட வேலைய செஞ்சே தீரும் அப்படிங்கிறத ஆசிய முனிருக்கும் சொல்றதுக்காக தான் இம்புட்டு விஷயத்தையும் இந்தியா எடுத்து வெளியில விட்டுருக்கு. அப்ப மிக விரைவில் அடுத்த ஆபரேஷன் பாகிஸ்தானுக்குள்ள இந்தியா சக்சஸ்ஃபுல்லா நடத்த தயாராயிருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.